அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க ஏமாற்றம். அதாவது பல பேர் வந்து சொல்லுவாங்க, "நான் ஏமாந்துட்டேன். என்னை ஏமாத்திட்டாங்க" அப்படின்னு. ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா, பெருமைப்படணும். நம்ப ஏமாந்துருக்கோம். ஆனா, நம்ம யாரையுமே ஏமாத்தல. அந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருந்துட்டே இருந்தா போதுங்க. ஏன்னா, இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன தேவையோ, அத வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப நம்ம நம்ம விட்டு ஒரு விஷயம் போதுன்னா அத விட பல மடங்கு ஒரு நல்ல உயர்வான ஒரு விஷயம் திரும்ப வருதுன்னு அர்த்தம். "இறைக்கிற கையில சொரக்குன்னுவாங்கல்ல." அதனால ஒரு விஷயம் மட்டும் போதுன்னா, அதோட பல மடங்கு திருப்ப ரிட்டர்ன் வரும். அப்படி ஒரு மீனிங் இருக்கு. எப்படின்னா, செவுத்துல ஒரு பந்து அடிக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த பந்து எப்படி அடிச்சுட்டு திருப்பி எப்படி ரிட்டர்ன் வருதோ, அந்த மாரி ரிட்டர்ன் வரும். அதேபோல நம்மள ஏமாத்திட்டு போனாங்கல்ல, "அவனுக்கு எதுவும் ஆகிடாதா? அவன் நல்லா இருப்பானா? நாளைக்கு அவன் சாபம் விடும் தெரியுமா?" அத பத்தி நீ யோசிக்க தேவையில்ல. ஏன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம மூலியமா ஒரு விஷயம் அவன் அடையணும்னு இருக்கு. கர்மா கூட சொல்லுவாங்க சில பேர். சரிங்களா? அவன் அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கங்களேன். ஆனா, அவன் நல்ல விதமா அடைஞ்சிருந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நம்மள ஏமாத்தி தான் அந்த விஷயம் அவன் அடைஞ்சிருக்கான்னா, இன்னைக்கு நாட்கள்ல நீ சுகமா இருப்பான். ஆனா, இதே காலகட்டத்துல அத்த ஜென்மம் தேவையில்ல. நீங்க கண்கூடார அவனுடைய அழிவ நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா, அனுபவம் இருக்குங்க. கண்கூட அவனுடைய அழிவ பார்ப்பீங்க. பட் இந்த டைம் அவன் வந்து அவன் ஹாப்பியஸ்ட் தான் இருப்பான். பட் ஆனா ஒரு நாள் மொத்தத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வருவான். அவன் நீங்களே உங்க கையில வந்து ரூ. 10 பிச்சை போடுற சூழ்நிலை உருவாகும். ஏன்னா, நீங்க யாரையுமே ஏமாத்தல. சரிங்களா? அந்த ஒரு சந்தோஷம் போதும். மத்தவன் ஏமாத்துறீன்னா, ஏமாத்திட்டு போ. இந்தா போ. போறதா ஏன்னா ஏன்னா நம்மள விட்டு போறத யாரும் தடுக்க முடியாது. நம்மளுக்கு வரதையும் யாரும் தடுக்க முடியாது. நம்ம ஏமாந்துட்டோம், ஏமாற்றப்பட்டு விட்டோம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சரிங்களா? அது வந்து எப்படி எப்படி அது என்ன மாரி இருக்கலாம்? உறவா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், நம்ம நம்பியவர்களாக இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும், நம்ம எந்த விஷயமா இருந்தாலும், நம்மள ஏமாற்றம் பட்டால், நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா, நீங்க அதோட பெருசா அடைவதற்கான ஒரு சூழ்நிலை. அது உருவாக்கப்பட்டு, அதன் மூலியமா உங்களுக்கு பெருசா ஒண்ணு அடையறதுக்கான ஒரு பொக்கிஷம் தான் இந்த ஏமாற்றம். இப்ப ஏமாற்றம் ஆப்போசிட் என்ன? ஏமாறாமல் இருப்பது. இப்ப அழுகை அப்படின்னா ஆப்போசிட் என்ன? சிரிப்பு. கவலை ஆப்போசிட் என்ன? சந்தோஷம். இந்த மாரி இந்த மாரி இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப செவுத்துல பந்து அடிச்சு ரிட்டர்ன் வர மாரி தான். நீங்க வாழ்க்கையில பணம் இழந்திருந்தாலும், நீங்க நல்ல ஒரு காதல், நல்ல ஒரு அன்பை இழந்திருந்தாலும், ஒரு அழுகைக்கு சூழ்நிலையாக இருக்கிற ஒரு துக்க நிலைகள் இருந்தாலும் சரி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அது ஈக்குவலேட் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ, அதனால எது வருதா வா, போறதா போ. அத பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏமாற்றம் என்பது எப்படின்னா, ஏமாற்றம் அது ஆப்போசிட். நம்ம திருப்பி பல வகையில கொண்டு வந்து கையில சேர்க்கிறதுக்கு அது ஒரு சூழ்நிலை. சூழ்நிலை தான் அது. அப்ப நம்ம ஏமாற்றப்பட்டோம், ஒரு பணம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், வருத்தம் தான் செய்யும். வருத்தப்படாம இருக்க முடியாது. பட் ஆனா, ஓகே. இது மூலியமா நமக்கு ஏதோ விஷயம் கிடைக்க போகுதுன்னு ஒரு மீனிங். அந்த வகையில அப்படி நீங்க நல்ல எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ, ஏதோ காரணத்துக்காக நடக்குதுங்க. இது நடக்கணும்னு இருக்கு. நடந்துச்சு. அப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன்னா பாசிட்டிவ் அத திங்க் பண்ணாங்கட்டு திங்க் பண்ண மாட்டாங்க. நினைப்பாங்க. பட் அது முழுமையா பாசிட்டிவா திங்க் பண்ணி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, அதோட பலன உடனே உங்க கண் எதிர்ல காணுவீங்க. அதனால ஏமாற்றம் என்பது ஒரு பொக்கிஷம். ஏமாற்றம் அது ஒரு பொக்கிஷம். அது சூழ்நிலை அது மூலியமா நம்மளுக்கு பல விஷயங்கள்ல, பல தரப்பு விஷயங்கள்ல பல பேச வைக்கும், சிந்திக்க வைக்கும். அதுல அதோடைய சூழல்ல இருக்கிற பாதைகள நம்மள போக வைக்கும். நம்ம ஏமாற்றப்பட்டோம் இல்லையா? அத விட பல மடங்கு உயர்வான விஷயங்கள்ல கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைய உருவாக்குவது தான் இந்த ஏமாற்றம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்ப என்னன்னா, ஒரு நபர் என்ட்ட வந்தாரு. நான் வந்து வீட்ல தான் இருந்தேன். சடனா வந்து தன்னுடைய ஸ்கூல் பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. பட் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து அந்த டைம்ல என்ட்ட பணம் இருந்தது. பணம்லாம் இல்ல. பணம் இருந்ததால என்ன பண்ணேன், கொண்டு போயிட்டு நானே கொண்டு போய் குடுத்துட்டேன். குடுத்துட்டு விட்டுட்டேன்.
திரும்ப இன்னொரு நாள் மறுநாள் வந்து இன்னொரு 10,000 தேவைப்படுது. திருப்பி 10,000 குடுத்தேன். ஒரு 15,000 குடுத்துட்டு வச்சுக்கங்களேன், அந்த விஷயம் எனக்கு திருப்பி கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. நான் 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 என் மனசு ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஏமாந்துட்டோம். அவன் பொய் சொல்லி என்ட்ட வாங்கிட்டான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா விட்டுட்டேன். இது திரும்ப வராது. சரி அ விட்டுட்டேன். நான் அதுக்கோசரம் கண்டுக்கல நான். எனக்கு தெரிஞ்சத குடுக்குறேன். அவன் ஏமாத்துறான்னு தெரியும். ஏமாத்த போறான்னு தெரியும். ஆனா வந்து அவன் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது நம்ம? சரி பொய் சொல்ல தெரியாது இல்லையா? நல்லதோ கெட்டதோ சரி காசு குடுத்து அனுப்பிச்சுட்டேங்க. ஆனா, நம்ம ஏமாற்றப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஏமாந்துட்டேன் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா, நான் யாரு நம்ம ஏமாந்தோம்ன்னு நெனச்சேன் இல்லையா? ஆனா, நான் இத்தன நாளா உழைச்சு ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன் இல்லையா? ஆனா, அவன் என்ன பண்ணான், மனசுல ஆழமா வச்சுக்கிட்டு, எனக்கு திரும்ப எனக்கு ஹெல்ப் பண்றான். அந்த நன்றி கடன திருப்பி ஹெல்ப் பண்றான். எப்படி? பல கோடி ரூபா பிசினஸ எனக்கு உருவாக்குறதுக்கு, ப்ராஜெக்ட்ட அந்த ப்ராஜெக்ட்ட உருவாக்குறதுக்கு ஒரு தூணா இருக்கிறான். ஏன்னா, அவனுக்கும் நெறைய பணங்கள் இருக்கு. நெறைய தொடர்புகள் இருக்கு. ஆனா, அவன் மொத்த எஃபோர்ட்டும் எனக்காக போட தயாராகிட்டான். என்ன காரணம்? நம்ப ஒரு விஷயம் ஏமாந்துட்டோம்னு நெனச்சுட்டோம். பணம் போச்சு. திருப்பி பணம் ரிட்டர்ன் வராது. வரல. ஏதோ நல்ல காரியத்துக்காக வந்து அவன் நம்பி நம்ம பணம் குடுத்தோம். ஏமாற்றப்பட்டவங்க அனைத்துக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கேட்கறான். அவன் ஒரு உதவிக்காக நம்ம குடுத்துருக்கோம். பட் அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறோம் இல்லையா? பட் நான் எந்த ஒரு அ பலனும் எதிர்பார்க்காம நான் செஞ்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் அத விட்டுட்டோம். விட்டுட்டோம். அது ரிட்டர்ன் வராது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா, அந்த நன்றிய மனசுல வச்சுக்கிட்டு, அதோட பல மடங்கு பெரிய பெரிய விஷயத்த வந்து உருவாக்கி குடுக்குறான் இல்லையா? ஸோ, அதுதான் இந்த யூனிவர்ஸுடைய பவர். ஸோ, இந்த நபர் ஒரு நாணயமானவனா இருக்கிறான். அதனால நம்ம திரும்ப பண்றான்னு வச்சுக்கங்களேன். மத்தவங்க யாரும் பண்ணலங்க. ஏங்க நீ சொல்றத வந்து பண்றாருங்க. அவர் மனுஷன் நல்லவனா இருக்காப்புல, திரும்ப பண்றாப்புல. மத்தவங்கலாம் ஒரே இவர மாரியே இருப்பாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் பண்ணலனா கூட நம்ம ஏமாந்துருக்கோம். ஆனா நம்ம ஏமாந்த மனுஷன் இவரு பண்ணலனா கூட, இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும்னா, இதை காட்டிலும் நம்மளுக்கு நடந்த சூழ்நிலை மாரியே இன்னொரு இடத்துலயும் நடந்திருக்கும். ஸோ, நம்மள பத்தின விஷயங்கள ஒரு புரிதல வந்து ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். சொன்னேன் இல்லையா? சூப்பர் டீலக்ஸ் படமா சொன்னேன்ல போன வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த மாரி கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது, இவன் செய்றத விட பல மடங்கு அவன் செஞ்சுட்டு போயிடுவான். ஆனா, இது ஈக்குவல் பண்ணும். நம்ம என்ன ஏமாற்றப்பட்டாலும் சரி, அது எந்த விஷயத்த சார்ந்து இருந்தாலும் சரி, அத ஈக்குவல் பண்ணிவிடும். நம்ம இறக்கும்போது, நம்முடைய அனைத்துமே ஈக்குவலா தான் இருக்கும். நீங்க நல்லா உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா தெரியும். நீங்க லைஃப்ல எத அனுபவிச்சாலும், அதுக்கு ஈக்குவலா ஒரு விஷயம் வந்து உங்கள திருப்திப்படுத்தும். ஒரு இடத்துல உங்கள துக்கப்படுத்துதுன்னா, இன்னொருத்தர் உங்கள திருப்திப்படுத்தும். ஸோ இந்த நபர் என்ன ஏமாத்துவார்ன்னு நெனச்சேன். ஏமாத்திட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்மள ஐஸ் வைக்கிறான்னு நெனச்சேன். நான் வந்து எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம, சரி பையனுக்காக கேட்கறான், படிப்பு செலவுக்கு கேட்கறான். சரி எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க. இந்த பையன் வீட்ல இருப்பான். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வருத்தமா இருந்தது. குடுத்துட்டேன். நான் மறந்துட்டேன். அப்புறம் நம்பரே நம்ம வந்து என்னன்னா டெலீட் பண்ணிட்டேன். நம்பர சேவ் பண்ணல. ஆனா, நான் யாரெல்லாம் செய்வேன்னு நெனச்சேன் அவன் செய்யல. இவன் பாருங்க கொண்டு வந்து செஞ்சுட்டான். எனக்கு வேற மாரி விஷயத்த உருவாக்கி குடுக்குறான். அவனால ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குற அளவுக்கு கிடைக்குது. அதாவதுங்க நல்ல இத பத்தி கவலைப்படாதீங்க. நல்லதே நடக்கும். சரிங்களா? ஏமாந்துட்டோம், ஏமாற்றப்பட்டுட்டோம்னு வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? அது எல்லாமே ஒரு சூழ்நிலை. கவலைப்படாம இருங்க. கண்டிப்பா உங்களுக்கானது உங்கள தேடி வரும். உங்களுக்கு குடுத்த பணமாகட்டும், உங்க காதலாகட்டும், உங்க நல்ல அன்பு நண்பர்களாகட்டும், சரிங்களா? உறவுகளாகட்டும், எதுவா இருந்தாலும் உங்கள தேடி வரும். எதுவுமே உங்கள விட்டு போவாது. ஏமாற்றப்பட மாட்டீங்க. நன்றி. வணக்கம்.